ஓகே. நான் பார்த்த வரைக்கும் வைஷ்ணவிய பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியோ, அந்த கட்சியோ ஆனா நீங்க ஒரு கொள்கை ரீதியா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வைஸ் ஒரு தெளிவு இருந்திருக்க மாரி தான் இருக்கு. நான் எப்பவும் சாதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எல்லோரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த ஐடியாலஜி வைஸ் வைஷ்ணவிக்கு என்ன தெளிவு இருக்கு? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? வைஷ்ணவி பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்தது தானா வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் அடுத்து இருந்த வளர்ச்சி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி ஆகட்டும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கமாகவே இருந்தது. வைஷ்ணவி கொள்கை ரீதியாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து ஒரு அரசியல் களம் இருக்கக்கூடாது, மதம் சார்ந்து ஒரு அரசியல் களம் இருக்கக்கூடாது, மக்களை மதம் வச்சும் ஜாதி வச்சும் ஏன் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிற சாமியை ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணி கூட பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு பிளவுவாத அரசியல் இல்லாமல் எல்லாத்துக்குமே எல்லாமே சமம், சமத்துவம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் வைஷ்ணவி. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எந்த இதுலேயுமே மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான்.